மத்திய குழு குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், மத்திய குழு தமிழகத்திற்கு எப்போது வருகிறது, எந்தெந்த இடங்களில் ஆய்வு செய்ய இருக்கிறது, இதற்கான திட்டமிடல்கள் என்ன? கார்த்திகேயன், நாளை காலை சரியாக 7 மணிக்கு இந்த குழுவானது சென்னை விமான நிலையம் வந்து சேரும் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு அவர்கள் தரைவழி ரோடு சாலை வழியாக முதலாவதாக கடலூருக்கு செல்ல இருக்கிறார்கள். தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ள தகவல் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த குழு பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் கடலூரை பொறுத்த வரைக்கும் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து வேளாண் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு நடத்த நன்றாக இருக்கும் என்பது இந்த குழுவினுடைய கணிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட நகரப்பகுதியை பார்க்கும் பொழுது அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அந்த துறை சார்ந்தவர்கள் ஆய்வு நடத்தினால் நன்றாக இருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம். எனவே இந்த ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு என்ன, அதன் அடிப்படையில் ஆய்வுகளை நடத்தினால் விரைவாக அறிக்கை சமர்ப்பிக்க முடியும் என்பது குழுவினுடைய ஒரு எண்ணம். அதனுடைய அடிப்படையில் இந்த குழு பல குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறையினுடைய இணைச் செயலர் TVSN பிரசாத் தலைமையில் மொத்தமாக 9 பேர் நாளை தினம் வர இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நாளைய தினம் முதல் இந்த ஆய்வுகளை துவக்குகிறார்கள். இது ஏறக்குறைய ஒரு 3 நாட்களுக்கு இடம்பெறும் என்று தெரிகிறது. அதற்கு பிறகு தமிழக அரசைச் சேர்ந்த சில அதிகாரிகளையும் சந்தித்து இந்த அறிக்கைக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு சுமார் 8000 கோடி அளவிற்கு நிதியினை கேட்டிருக்கிறது. எனவே இந்த குழுவினுடைய அந்த முதல் கட்ட அறிக்கைக்கு பிறகு தற்பொழுது ஒதுக்கியிருக்கக்கூடிய நிதியை தாண்டி இன்னும் சில கோடிகளை மத்திய அரசு ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய பேரிடர் நிவாரணத் தொகை, அதே போல பிரதமருடைய நிவாரணத் தொகை ஆகியவற்றிலிருந்து இந்த நிவாரணத் தொகையானது தமிழகத்திற்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், மனோஜ், இந்த குழு தரும் அறிக்கையின்படியே வெள்ள நிவாரணத்துக்கான நிதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 8481 கோடி ரூபாய் முதற்கட்டமாக தேவை என்கிற அடிப்படையில் தமிழக அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடர்வதால் வெள்ள சேதங்களும் தொடரும். எனவே முழுமையான மதிப்பீடு என்பது சற்று காலதாமதமாகும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை இதனுடைய குழுவின் அறிக்கையின்படி குறைவான தொகை வழங்கப்பட்டால் தமிழக அரசு அதற்கான என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும்? கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே தமிழக அரசிடமிருந்தும் இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்த முதல் கட்ட அறிக்கையானது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பிரதம அமைச்சகத்திடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரக்கூடிய குழு என்பதும் கூட முழுமையான ஒரு விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய குழு கிடையாது. இது தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய உடனடியாக நிவாரணம் வழங்கக்கூடிய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழு தான். எனவே ஒருவேளை இந்த குழு தன்னுடைய முதல் கட்ட அறிக்கையில் தமிழகம் கோரியதை விட குறைவான நிதியை தேவைப்படுகிறது என்று சொன்னாலும் கூட தமிழகத்துடைய சார்பில் இருந்து இன்னும் பல்வேறு அழுத்தங்களை கொடுக்க முடியும். ஏனெனில் நமக்கு ஏற்கனவே மாநில நிவாரணத்திலிருந்து பெற வேண்டிய சுமார் 500 கோடி ரூபாய் பாக்கி இருக்கிறது. அதையும் தர கோரி நாம் கோரிக்கை வைக்கலாம். இது மட்டுமல்லாது பிரதமருடைய நிவாரணத்தில் இருந்தும் சரி பல்வேறு விதமான கோரிக்கைகள் வைக்க முடியும். இதற்கு இடையிலே விரைவிலேயே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தின் காரணமாக மக்களும் நன்மதிப்பை பெறுவதற்காக மத்திய அரசும் கூட சில நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே தமிழக அரசிடமிருந்து ஏற்கனவே பல்வேறு விதமான அறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்த பிறகும் கூட தொடர்ந்து தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட இது போன்ற சில விஷயங்களை மத்திய அரசிடம் புகுத்துமாறும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த குழுவினுடைய அறிக்கையில் குறைந்தபட்ச அளவுக்கான தொகை கோரப்பட்டாலும் கூட தமிழக அரசு அதிகமான நிதியை பெறுவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கார்த்திகேயன், அரசுடைய சாலைகள், அரசின் கட்டடங்கள், மின்சாதன பொருட்கள் அப்படி என்றெல்லாம் ஒரு பக்கம் சேதம் நடந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு அவர்களுடைய வீடுகள், அவருடைய வீட்டு உபயோகப் பொருட்கள், பயிர் சேதங்கள் என தனியாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த குழு இரண்டையும் தனித்தனியாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமா? கண்டிப்பாக கார்த்திகேயன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள ஒரு தகவல் என்னவென்றால் மத்திய அரசிடமிருந்து வீடு கட்டும் திட்டம் ஒன்று தற்பொழுது தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து சுமார் 2300 வீடுகள் அளவிற்கு தமிழகத்திற்கு கட்டித்தரலாம். அதற்கான நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது கடலூர் மாவட்டத்தை நோக்கி இந்த வீடுகள் கட்டும் திட்டமானது செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இந்த 9 அதிகாரிகளுமே வித்தியாசமான துறைகளிலிருந்து வரப்போகிறார்கள். உள்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம், நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம், இது மட்டுமல்லாது சுகாதாரத்துறை அமைச்சகம், அது மட்டுமல்லாது குடிநீர் வடிகால் வாரியம் என்று பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வரப்போகிறார்கள். இவர்கள் அனைவருமே தனியாக ஒவ்வொரு விஷயமும் என்ன என்பது குறித்து தான் ஆய்வு செய்ய போகிறார்கள். குறிப்பாக அரசிற்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அதே போல மக்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, மக்களுடைய சுகாதாரம் சார்ந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இவர்கள் ஆய்வு செய்வார்கள். தமிழக அரசினுடைய அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையும் ஒரு ரெஃபரன்ஸாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன்.